12 ராசிகளில் சனி பகவான் நின்றால் என்ன பலன் அப்படின்னு இது காலபுருஷ தத்துவத்தில் நாம் சொல்லிக்கலாம். இந்த சனி பகவான் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசி, அந்த பாவகம், அந்த காரகம் பெருமையாக பேசக்கூடாது. எப்படிங்க? ஒருத்தருக்கு மேசத்தில் சனி பகவான் இருந்தால் தன்னை புகழ்ந்து பேசிக்க கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. மேசத்தில் சனி பகவான் இருந்தால் ஜாதகன் தன்னை புகழ்ந்து பேசிக்க கூடாது. ஏன்? சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை புகழ்ந்து பேசவே கூடாது. பேசினா நமக்கு பிரச்சனை வந்துடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மேசம் எத்தனாம் பாவகமாக வருதுன்னு பாருங்க. உங்கள் ராசிக்கு அங்கே சனி பகவான் இருந்தாருன்னா அந்த பாவகத்தை பேசக்கூடாது. தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடாது. தன்னை விளம்பரப்படுத்திக்க கூடாது. தன்னை புகழ்ச்சிக்கு கொண்டு போய்க்கூடாது. தன்னை நம்பர் 1க்கு கொண்டு வரக்கூடாது. எதுவுமே சைலண்டாக சாதுவாக இருந்து சாட்சிக்கணும். ஏன்? அவர் பூமியை விட்டு தொலைதூரில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் எங்கேயாச்சும் சபையில் முதன்மையாக வந்து நிற்கிறாரா? ராஜாரவி சார், சனி பகவான் எங்கேயாச்சும் ஒரு முதன்மையாக வராரா? இல்லை. அப்போ மேசத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க தன்னை புகழ்ந்து பேசிக்கக்கூடாது. தனக்கு கௌரவம் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடாது. தனக்கு புகழ்ச்சி வரணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாவே அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. ரிஷபத்தில் சனி பகவான் இருந்தால் தன் குடும்பத்தை உயர்த்தி பேசக்கூடாது. தன் வருமானத்தை சொல்லக்கூடாது. தன் பேச்சு வாக்கு கவனமாக பேசணும். வார்த்தை விட்டுறக்கூடாது. ரிஷபத்தில் சனி பகவான் இருந்தால் வார்த்தை அடக்கம் தேவை. பொருளாதாரம் சேமிப்பு தேவை. குடும்பத்தை பாதுகாத்துக்கணும். குடும்ப பெருமை சொல்லக்கூடாது. தன்னுடைய வருமானத்தை சொல்லக்கூடாது. தன்னுடைய வாக்குகளை சொல்லக்கூடாது. நான் இதை படிக்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அதுக்கு பாதிப்புகள் பங்கங்கள் வந்துடும். அடுத்தது, மிதுனத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன நடக்கும்? அப்போ மிதுனம் அப்படிங்கிறது முயற்சி, வெற்றி, கீர்த்தி, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி விஷயங்களை. இப்போ நான் வந்து ஆயிரவசியர் மண்டபத்தில் ஒரு மீட்டிங் பண்ணுறேன். ஆயிரவசியர் மண்டபத்துக்கு குருஜோதிராஜ் சங்க மீட்டிங்கு நான் போகிறேன். நான் இந்த வேலையை செய்யலான் இருக்கேன் அப்படின்னு யார்கிட்டையும் பெருமை சொல்லிக்கக்கூடாது. பெருமையாக சொல்லிக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக வச்சு செய்யணும். அப்படி செஞ்சால் அந்த 3ஆம் இட முயற்சி வெற்றி கிடைக்கும். அதை நம்ம வெளியில் சொன்னால் அதுக்கு தடைகள் ஏற்படும். மிதுனத்தில் சனி இருந்தால், மிதுனத்தில் யாருக்கு சனி பகவான் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய காரியத்தை சொல்லக்கூடாது. நாம் இங்கே போகிறேன்னு சொல்லக்கூடாது. இதை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை நீங்கள் பெருமையாக பேசுனீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே கடகத்தில் சனி பகவான் இருந்தால் தன்னுடைய வீட்டை பற்றி பேசக்கூடாது. தன்னுடைய வாகனங்களை பற்றி பேசக்கூடாது. தன்னுடைய கல்விகளை பற்றி பேசக்கூடாது. தன்னுடைய தாயாரை பெருமையாக பேசக்கூடாது. சரிங்களா? அடுத்தது, தன்னுடைய சந்தோஷத்துக்களை வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்க கூடாது. அப்படி சொல்லும்போது காய்ச்ச மரத்துக்கு கல்லடி விழுகுன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நமக்கு வரும். அப்போ சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவகம், அந்த காரகத்தை நாம் பெருமையாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது, சிம்மத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன அப்படின்னா, சிம்மம் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ தன்னுடைய பாட்டனார், தன்னுடைய தாத்தா, இவங்களை பெருமையாக சொல்லக்கூடாது. 5ஆம் இடம் குழந்தைகள். என் குழந்தை நல்லா படிக்குது, என் குழந்தை, என் பசங்க பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்குது, என் குழந்தை பிள்ளைங்க நல்லா வாழ்க்கையில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நம்ம பெருமையாக தம்பட்டை அடிச்சுக்கூடாது. அப்படி அடிக்கும்போது அந்த இடத்துக்கு பாதிப்பு தோஷங்கள் நடக்கும். கட்டாயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கும். அடுத்தது,
சனி பகவான் 6ல் இருந்தா என்னுடைய எதிரி இவங்க தான், என்னுடைய சத்துருக்கள் இவங்க தான், என்னுடைய பங்காளிகள் இவங்க தான். நான் வந்து முருகேசனுக்கு உதவி பண்ணியிருக்கேன், முருகேசனை வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு. சர்வீஸ், சோசியல் சர்வீஸ், வேலையாட்கள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து வெளியில சொல்லக்கூடாது. சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகத்தை நம்ம ரகசியமாக வைத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ராசி மண்டலத்துல நீல கலரா இருட்டா இருக்கும். இருட்டுல ஏதாச்சும் செஞ்சா தெரியுமா? சொல்லுங்க. இருட்டுல ஏதாச்சும் செஞ்சால் தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாங்க ஐயா, வாங்க வாங்கய்யா. அப்ப 6ஆம் பாவகம் கன்னியில சனி இருந்தால் தன்னுடைய பங்கும் பங்காளிகள், தாய் மாமன், குழந்தைகள், எதிரிகள், இவங்களை பற்றி தவறாக பேசக்கூடாது, தவறாக சொல்லக்கூடாது. இவங்க வந்து அந்த இடத்த வந்து ரகசியமாக வச்சுக்கணும். சனி பகவான் எந்த பாவகத்தில் இருக்காரோ அந்த பாவகம், அந்த காரகம், அந்த இதை வந்து நம்ம ரகசியமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த இடம் வந்து நமக்கு விருத்தியை கொடுத்துரும். சரிங்களா? அப்போ எதிரிகள் வந்து அந்த இடத்துக்கு புஷ்பானம் ஆயிடுவாங்க. அடுத்ததா 7ஆம் துலாம்ல பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா துலாம்ல சனி பகவான் இருந்தால் உச்சம் நம்ம சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் பாவகம் என்ன வருது? மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், பொது ஜனங்க தொடர்பு, இந்த மாதிரி விஷயத்த நாம் வந்து பெருமையாக சொல்லக்கூடாது. வணக்கங்க. துலாம்ல யாருக்கெல்லாம் சனி பகவான் பயணம் செய்கிறாரோ, துலாம்ல யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்கிறாரோ அவங்க தன் மனைவியை பெருமையாக பேசக்கூடாது, தன்னுடைய நண்பர்களை பெருமையாக சொல்லிக்க கூடாது, தன்னுடைய கூட்டு தொழில் பார்ட்னரை பெருமையாக சொல்லக்கூடாது, பொது மக்கள்கிட்ட எனக்கு இவங்க இந்த மக்கள் தொகை எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்க கூடாது. அப்படி சொல்லாமல் இருந்தாவே அவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அப்படி வந்து மனைவியை பெருமையாவோ, நண்பர்களை பெருமையாவோ, இல்லை தன்னுடைய கூட்டாளிகளை பெருமையாக சொன்னால் அதில் வந்து வில்லங்கம், பாதிப்பு ஏற்படும். நம்மளை நாமளே சூனியம் பண்ணிக்கிட்ட மாதிரி. சரிங்களா? அதே விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தால் இன்னொன்று சொல்லுவாங்க, சனி பகவான் எந்த இடம் இருக்குதோ அந்த இடம் வந்து விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவான் இருக்கிற இடம் விருத்தி ஆனாலும் அந்த இடத்த நம்ம பெருமையாக பேசக்கூடாது, புகழ்ந்து பேசக்கூடாது. இது வந்து உங்களுடைய இதில் எடுத்து பாருங்க. சக்திவேலையா, சனி பகவான் உங்களுக்கு எங்க இருக்கு? மீனத்துல. அப்ப அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தையோ, தன்னுடைய கல்வியோ, தன்னுடைய வாக்கையோ சொன்னால் அது வந்து பாலடைஞ்சிடும். தன்னுடைய வருமானத்தை சொல்லக்கூடாது. எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, நான் ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு தினம் ஒரு 10,000 ரூபா வருது, நான் இவ்வளவு வாங்குறேன், என் குடும்பத்தில் என் பசங்க பிள்ளைங்களாம் இப்படி இருக்காங்க, என் குடும்பத்துக்கு நான் மாடு மாதிரி உழைக்கிறேன்னு சொன்னால் அன்னையிலேருந்து எல்லாம் ஸ்டக் ஆயிரும். மறுபடியும் வந்து நாம் சரி பண்ணுறதுக்கு காலங்கள் ஆகும். அப்போ சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்த நீங்கள் பெருமையாக சொல்லாதீங்க. அந்த பாவகம், அந்த உறவை நீங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, எந்தெந்த ராசியில் இருக்குதோ அந்த ராசிக்கு உண்டான காரகம் பாவங்கள் சொல்லும் போது நமக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா சனி பகவானுங்கிறது ஒரு இருட்டு கிரகம், சாயா கிரகம் மாதிரி ஒரு இருட்டு கிரகம். அப்போ நம்ம அதை வந்து எப்படி வச்சுக்கணும்? ரகசியமாக வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன சொல்லலாம்? மனைவியோடைய குடும்பம் 8க்கு என்ன வரும்? 7க்கு 2. அப்போ மனைவியோடைய குடும்பம், ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய குடும்பத்தை பெருமையாக பேசக்கூடாது, பெண்களாக இருந்தால் கணவனுடைய குடும்பத்தை பேசக்கூடாது பெருமையாக. ஓகேங்களா? அப்போ எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் கணவருடைய குடும்பத்தில் சொந்த பந்தம்லாம் நல்லா செய்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு இந்த விருச்சிகத்தில் சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், பெண்களாக இருந்தால் கணவருடைய குடும்பத்தினால் பிரச்சனை, பெருமையாக பேசினா பிரச்சனை, பெருமை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதே ஆண்களாக இருந்தால் மனைவியுடைய குடும்பத்தினால் பிரச்சனை, தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்படும். அதை நம்ம பெருமையாக சொல்லாமல் சைலண்டாக, குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்தால் வெளியில் சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னால் என்ன ஆகும்? நாமளே திரை போட்டு படம் ஓட்டிட்ட மாதிரி. புரியுதா பிள்ளைங்களா? நாம
எப்படா உழுவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகம். நமக்கு எதிரி எங்க இல்லை, நம்மளை சார்ந்தவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க தான் எதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம குடும்பத்தில் என்ன நல்லது நடந்தாலும் சரி, என்ன கெட்டது நடந்தாலும் சரி, அது நம்மளோட ரகசியமாக வைக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் பாவகம். புரியுதுங்களா? அப்போ 8ஆம் பாவகங்கிறது கடன் அகுமானம். அப்போ நமக்கு ஒரு கடன் ஆயிடுச்சுனாலும் சரி, ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் ஆனாலும் சரி, 10 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, அதை அடுத்த வருஷம் நான் கட்டிடுவேன். எனக்கு இங்கே ஒரு சொத்து இருக்குது, இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, நான் பார்த்துக்குவேன், நான் மறுபடியும் எந்திரிச்சு மேலே வருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வெளியில் சொல்லணும். புரியுங்களா? ஐயா வணக்கம் வாங்க. அப்போ விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த 8ஆம் பாவங்கிறது, ஆமாங்க, கடன், நோய், மனைவியுடைய குடும்பம், கணவனுடைய குடும்பத்தை நாம் வந்து பெருமையாக பேசக்கூடாது. அதை நம்ம பேசினால் அதனால் நமக்கு பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக தனுசு ராசியில் சனி பகவான் இருந்தால் தன்னுடைய தகப்பனாரையோ தன்னுடைய தகப்பனாருடைய குடும்பத்தையோ அல்லது 9ஆம் இடங்கிறது சேமிப்பு, நான் இந்த பேங்க்ல இவ்வளோ அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இவ்வளோ பணம் போட்டிருக்கேன், தங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பேர் புகழ் இருக்குது அப்படின்னு 9ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த பாவகத்தை நம்ம பெருமையாக பேசக்கூடாது. அப்படி பேசும்போது அந்த 9ஆம் பாவகம் நமக்கு பாதிப்பை கொடுக்கும். சரி, தனுசு நமக்கு எந்த பாவகமாக வருதோ அந்த பாவகத்தில் சனி பகவான் இருந்தால் அந்த காரகம், அந்த பாவகத்தை நம்ம பெருமையாக பேசக்கூடாது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு. இந்த தனுசுல வந்து சனி பகவான் இருந்தால் 9ஆம் இடம்னா என்னெல்லாம் காரகம் எடுக்கலாம்? தகப்பனார் எடுத்துக்கலாம், தன்னுடைய பேர் புகழ் அந்தஸ்து எடுத்துக்கலாம், தன்னுடைய சேமிப்பு, செல்வ நிலைகள், இதெல்லாம் நாம் வந்து பெருமையாக சொல்லிக்கவும் கூடாது, காட்டிக்கவும் கூடாது. சரி, இப்போ வந்து மகரத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? மகரம்னா தொழில், ஜீவனம், கர்மா, இந்த மாதிரி விஷயங்களை, நான் இந்த தொழில் செய்கிறேன், எனக்கு இந்த தொழில் இவ்வளோ வருமானம் வருது, நான் இவ்வளோ தான தர்மங்கள் செய்கிறேன் அப்படின்னு நம்ம வெளியில் பேசிக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் பாவங்கிறது மாமியார் உறவில். அப்போ என்னுடைய மாமியார், நான் பொண்ணு கட்டின இடத்துல எனக்கு வந்து எங்களுடைய மாமியார் நல்ல உறவு முறை நல்லா இருக்கு அப்படின்னு நாம் பெருமையாக பேசக்கூடாது. அதே மாதிரி கும்பத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, எனக்கு இவ்வளோ சேமிப்பு இருக்குது, என்னுடைய பொருளாதாரம் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். என்னுடைய அண்ணார் எனக்கு உதவிகள் செய்கிற, என்னுடைய அண்ணாரோடைய குடும்பம் நல்லா இருக்குது, என்னுடைய அக்கா நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து பெருமையாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி 12ஆம் பாவம் மீனத்தில் யாருக்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ அப்போ 12ஆம் இடங்கிறது விரயம், செலவுகள், அயன சயனம், இன்னும் சொல்ல போனால் தாயோடைய தகப்பனார், இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் நான் தயார் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறத தவிர்த்துட்டு இது பண்ணோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அங்கே வந்து நீல கலரில் ஒரு இடம் தான், இருட்டான இடம் தான். அப்போ அந்த இருட்டான இருக்கிற இடத்த வந்து அந்த சனி பகவானை வந்து நம்ம வெளிச்சத்தில் கொண்டு வந்து வச்சா அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நம்மளுடைய காலபுருஷ தத்துவத்தில் மேசத்திலிருந்து மீன வரைக்கும் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அந்த பாவகத்தை, அந்த உறவை, அந்த காரகம் நாம் பெருமையாக பேசாமல் அமைதியாகவும் ரகசியமாகவும் வச்சிருக்கிறது சிறப்பு. சரிங்களா? இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுனதுக்கு நல்ல ஒரு சிறப்பாக இந்த அஸ்வினி பக்தி யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியை தலைமை தாங்கக்கூடிய வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியர் சங்க தலைவர் அஸ்ட்ரோ பாலாஜி அவர்களையும் இந்த 138வது ஜோதிட கருத்தரங்கத்திற்கு முன்னிலை வகித்து என்னுடைய ஆருயிர் நண்பர் சென்னிமலை சித்தர் ஈரோடு DR கோபையா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம்.